ஹாய் மக்களே, இந்த வீடியோவில் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஸ்ருதிகாவும் திக்விஜய் இருக்காங்கல்ல, இப்போ இவங்க 2 பேரும் தான் க்ளோஸாக பேச ஆரம்பிக்கிறாங்க. திக்விஜய் வந்து ஸ்ருதிகா ஒரு பிரதர் போல் இவங்க பிரதர் அண்ட் சிஸ்டர் போல் பேசின்னு இருக்காங்க. அப்போ ஸ்ருதிகா சொல்கிறாங்க, கஷிஷ் கபூர் இப்போ முதல்ல வந்த 2 நாள் என்கிட்ட நல்லா க்ளோஸாக நல்லா பேசினாங்க. இப்போல்லாம் என்னன்னே தெரியல, என்னை பார்த்தாலே அவங்க ஃபேஸ் கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது. அதுவும் இல்லாமல் நான் பேச வந்தால் கூட அவங்க ஒரு மாதிரி பண்ணுறாங்கன்ட்டு நம்ம ஸ்ருதிகா சொல்கிறாங்க. அதுக்கு திக்விஜய் சொல்கிறாரு, உனக்கு தான் தெரியுதில்ல விடுன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஸ்ருதிகா சொல்கிறாங்க, எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சின்னு தெரியும், ஐ மேரிடுன்னு தெரியும், எனக்கு குழந்தை இருக்குன்னு தெரியும், அவங்க ஏன் இதில் நான் உங்ககிட்ட பேசுறதுனால தான் அவங்க ஜெலஸ் ஆகுறாங்கன்ட்டு ஸ்ருதிகா சொல்கிறாங்க. ஆமாங்க, ஆனால் உண்மைதான். ஏன்னா திக்விஜய்க்கும் கஷிஷ் கபூருக்கும் ஆகவே ஆகாது. ஆனால் திக்விஜய் நம்ம ஸ்ருதிகா கிட்ட நல்லா க்ளோஸாக பேசுவார். அதாவது பிரதர் அண்ட் சிஸ்டர் போல் 2 பேரும் பேசிடுறாங்க, ஜாலியாக இருக்காங்க. அதை பார்த்தோன்னே நம்ம கஷிஷ் கபூருக்கு ரொம்ப அவங்க மேலே பொசசிவாக ஜெலஸாக இருக்குது. அதனால தான் நாமினேஷனில் கூட நம்ம ஸ்ருதிகா பேர் அவங்க சொன்னாங்க. இதே போல் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வேணும்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள்.